நாகர்கோவில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீஸ் அதிகாரி என ஏமாற்றியவர் கைது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் குமரி வட்டார போக்குவரத்து அலுவலகம் தோவாளை பண்டாரபுரம் பகுதியில் செயல்பட்டு வருகிறது. இங்கு நேற்று மாலை சுமார் 42 வயது மதிக்கத்தக்க டிப்டாப் நபர் ஒருவர் கையில் பைலுடன் அலுவலகத்திற்கு வந்தார். அவர் வட்டார போக்குவரத்து அலுவலக உதவியாளரிடம் சென்று தான் நெல்லை மாவட்ட லஞ்ச ஒழிப்பு ஆய்வாளர் என்றும் தன்னுடைய வாகனத்தின் பெயரை மாற்ற வேண்டும் எனவும் அதற்காக அதிகாரியை பார்க்க வேண்டும் என கூறியுள்ளார். உடனே அவரை வட்டார போக்குவரத்து அலுவலரிடம் அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு வட்டார போக்குவரத்து அலுவலர் அந்த நபரிடம் அடையாள அட்டையை கேட்டபோது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார். இதனால் சந்தேகம் அடைந்த வட்டார போக்குவரத்து அலுவலர் நெல்லை மாவட்டம் விஜிலன்ஸ் அதிகாரியிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அப்படி யாரும் இங்கு வேலை பார்க்கவில்லை என தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக உடனடியாக வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பாக ஆரல்வாய்மொழி போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து போலீசார் விரைந்து வந்து அந்த நபரை பிடித்து விசாரித்த போது அவர் வாகனங்களை வாங்கி விற்கும் புரோக்கர் என தெரிய வந்தது. தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் இணையம் புத்தந்துறை பகுதியைச் சேர்ந்த சுஜீவன், வயது 52 என்பதும் தற்போது மணவாளக்குறிச்சி பகுதியில் வசிப்பதாகவும் தெரிய வந்தது. இதையடுத்து வட்டார போக்குவரத்து அலுவலர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஆரல்வாய்மொழி போலீசார் அவரை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர் செய்து சிறையில் அடைத்தனர்.